பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்றாரு, அண்ணா என்னென்ன இந்த பாண்டியன் வந்து இந்த பேச்சு பேசிட்டு போறான், நீங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. ஏதோ அவன் பையன் கதிரு எந்த தப்புமே செய்யாத மாதிரி பேசினா நாம எல்லாரும் நம்பிட்டு இருப்போமா என்ன? நகையை கொடுக்க முடியல, அதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும். இதெல்லாம் எதுக்கு நான் நம்பணும்? நம்ம நகையவும் பணத்தையும் எடுத்துகிட்டு போன அந்த கதிரை நாம் இத்தனை நாள் சும்மா விட்டதே தப்புன்னு. இதுக்கு தான் குமார் முன்னாடியே சொன்னான், அந்த கதிரை விட்டு வைக்காமல் வெளுத்து வாங்கணும்னு. நீங்கள் தான் பொறுமையாக இருன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கள், வீட்டில் இருந்த நம்மளை வெளியில் கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி அந்த பாண்டியன் அந்த கேள்வி கேட்டுட்டு போகிறான். நாமளும் அமைதியாக நிற்கிறோம். இதை இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். இதை கேட்ட முத்துவேலும், நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் தான் வீடு தேடி வந்து பாண்டியன் கிட்ட இதை பேசிட்டு போனாங்களே, நமக்கு தெரிஞ்ச போலீஸ் தானே. நாம் போய் என்ன ஏதுன்னு கேட்டால் உண்மை என்னன்னு தெரிய வந்துடும். அப்படியே பாண்டியன் சொன்னது உண்மையாக இருந்தால் நாம் அதை ஏற்றுக்க வேண்டியதான். அப்படி பொய் சொல்லி மறுபடியும் அந்த நகையை திருப்பி தரக்கூடாதுன்னு நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சா பாண்டியன் வீட்டில் உள்ள யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது சக்திவேலு. அதனால் நம்ம மில்லில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த போலீஸ் என்ன தான் வந்து பாண்டியன் வீட்டில் சொல்லிட்டு போனாங்க, எதுக்காக பாண்டியன் இப்படி வந்து பேசினான்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். சக்திவேலும் முத்துவேலும் மில்லுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த குமார், என்ன பெரியப்பா ஏதோ போலீஸை பார்க்க போகணுன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க, வேலையெல்லாம் முடித்த உடனே அங்கே தான் போகிறோம், நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்கள் என்ன ஏதுன்னு பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு குமாரை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. சக்திவேலும் முத்துவேலும் போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. முத்துவேல் போலீஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எப்படி இருக்கீங்க, வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போக, உடனே அங்கேருந்த போலீஸும், என்ன சார் இங்கே தேடி என்ன தேடி வந்திருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா சார், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், அதான் நேற்று எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்தீங்கல்ல, என்ன விஷயமா வந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த கதிரும் ராஜியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அவங்கக்கிட்ட அந்த விஷயமா பேசுகிறதுக்காக வந்தோம், பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சக்திவேலும், மறைச்சி எதுக்கு நான் பேசுகிறேன், அந்த நகையெல்லாம் கிடச்சிதா இல்லை அவங்க சொன்னதெல்லாம் பொய் தானான்னு போலீஸ்கிட்ட தெளிவாக கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, என்ன நகை அப்படின்னு கேட்குறாரு போலீஸும். அதுக்கு உடனே முத்துவேலும், அது ஒன்றும் இல்லை, கதிர் தான் எங்கள் வீட்டில் இருந்த நகையை எடுத்துகிட்டு போனான்னு இத்தனை நாள் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா அந்த நகையும் கிடைக்கல, நகையை எடுத்தது கண்ணன் தான் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்கல்ல, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா ராஜி வேற யாரும் இல்லை, என்னோட பொண்ணு தான். எங்கள் வீட்டில் இருந்த பொண்ணை தான் அந்த கதிர் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்ல, சார் அது என்னன்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல சார். அந்த ராஜி சரியாக பதில் சொல்லவும் மாட்டிக்கிறாங்க. கூட இருக்கிற கதிர் அவர் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு. ஆனால் இந்த கண்ணன் என்னடானா, ராஜியை நான் தான் விரும்பினேன், அவங்க வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போனது நான் தான், அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போதே நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன், இது ராஜிக்கே தெரியாது அப்படின்னு இவன் வேற ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கான். எதை நம்புறதுன்னு தெரியல. ஆனால் ராஜியும் கதிரும் இப்போ கல்யாணமாகி அவங்க அந்த கண்ணன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்தோம். கொண்டு போன நகையெல்லாம் செலவாயிருச்சு, என்னால் ராஜிக்கு நகையை திருப்பி தர முடியாதுன்னு இவன் சொன்ன உடனே இந்த கண்ணனை வெளுத்து வாங்கினோம். இப்போ அந்த கண்ணன் இங்கே தான் இருக்கான், இவன் தான் அந்த கண்ணன், இந்த நகையை எடுத்துகிட்டு போனது இவன் தான், அந்த நகையை வீண் செலவு செஞ்சு இப்போ நகை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் இந்த கண்ணன் தான் அப்படின்னு முத்துவேல் முன்னாடியும் சக்திவேல் முன்னாடியும் கண்ணனை நிப்பாட்டி வச்சு அங்கே இருந்த போலீஸும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே முத்துவேல் சொல்கிறாரு, என்னது இது ஒன்றும் புரியல, நம்ம வீட்டில் இருந்த ராஜியை கூட்டிகிட்டு போனது கதிராக இருந்தா எப்படி இந்த கண்ணன் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான், ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே கண்ணன் சிரிச்சுக்கிட்டே, என்ன எதுவுமே புரியலையா, உங்கள் பொண்ணு ராஜி என்னை ஏமாத்திட்டா, அதனால தான் நான் அவளை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது என் பொண்ணு ராஜி உன்னை ஏமாத்தினாளா, என்ன சொல்ல வர அப்படின்னு அங்கே கண்ணனை பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்துவேல். உண்மையை சொல்கிறியா இல்லையா, அப்போ எங்கள் வீட்டு நகையை எடுத்துகிட்டு போனது நீயா அப்படின்னு கேட்க, நானே தான் எடுத்துகிட்டு போனேன், உங்கள் பொண்ணை விரும்பினது நான் தான், அந்த கதிர் கிடையாது. ஆனால் என்னை ஏமாற்றிட்டு உங்கள் பொண்ணு ராஜு அந்த கதிரை கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்கிட்ட நகையும் இல்லை பணமும் இல்லை திருப்பி கொடுக்கறதுக்கு. என்னை பார்த்த ராஜி இப்படி போலீஸ்கிட்ட என்னை வசமாக மாட்டி விடுவா, அவமானப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே சக்திவேலும், அண்ணே இந்த கண்ணன் கிட்ட கேட்டால் எப்படி இந்த கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணமானது அப்படின்ற உண்மை தெரிய வந்துடும் போலையே. அப்போ ராஜி அங்கே கதிர் கூட கிளம்பி போகலன்னு இந்த கண்ணன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் இந்த கண்ணன் தான். அப்புறம் எப்படி ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க.
உடனே கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அதுதான் நானும் சொல்ல வரேன். என்ன உங்கள் பொண்ணு ஏமாத்திட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் பிடிக்கல, என்னை கூட்டிகிட்டு போயிருக்கண்ணான்னு சொன்னதே உங்கள் பொண்ணு தான். ஆனால் அவளுக்கு தெரியாமல் நகையை எடுத்துகிட்டு வந்தது நான் தான். அதுக்கப்புறம் பார்த்தேன், ராஜி நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நான் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா என் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்புன்னு என்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நீ எதுக்காக இந்த நகையை எடுத்துகிட்டு வந்த? எங்கள் அப்பா கிட்ட நகையை திருப்பி கொடுத்துரு. இது எனக்காக எங்கள் அப்பா ஆசையாக சேர்த்த நகை. நீ என் மேலே உள்ள ஆசையில் என்னை கூட்டிகிட்டு வரல. இந்த நகை தான் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. எல்லார் முன்னாடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தா ராஜி. இவ கூட வாழ்ந்தா சரிப்பட்டு வராது, இவளை விட்டு பிரிஞ்சு போகணும், ஆனால் நகையும் பணமும் வேணும்னு ராஜியை அங்கேயே விட்டுட்டு நகை பணத்தோடு நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். நகையவும் பணத்தையும் எடுத்துகிட்டு போனது நான் தான். ஆனால் என்னை மறந்துட்டு இப்படி பிடிக்காத கதிரை கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த நகையை திருப்பி வாங்கணும்னு இப்படி ராஜி முயற்சி செய்வானும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ராஜியால் தான் என் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டேன். இப்பையும் அப்படி தான் என் வீட்டில் உள்ளவங்க என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நானும் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். என்னை இந்த போலீஸ் வெளுத்து வாங்குறாரு. என்னை முதல்ல வெளியில் விட சொல்லுங்கள். அதான் ராஜிக்கு நல்லபடியாக கல்யாணமாகி இப்போ பாண்டியன் வீட்டோட மருமகளாக இருக்காளே, இப்போ அவளுக்கு என்ன பிரச்சனை? என்னவா இருந்தாலும் எங்கே பேசணுமோ நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நடந்த எல்லாத்தையுமே கண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. அப்போ தான் இங்கே சக்திவேல் நினைக்கிறாரு, அப்போ இந்த கதிர் ஏதோ உதவி செஞ்சுருக்கான் போலையே ராஜிக்கு. ஆனால் இது தெரியாமல் ராஜியையும் கதிரையும் தப்பாக நினச்சிக்கிட்டு நாம் கண்ணன் செஞ்சதை பற்றி புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோம். கண்ணன் மூலமாக உண்மை தெரிஞ்சிருச்சு. இங்கே போலீஸ் மூலமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உண்மையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் உண்மை தெரிஞ்சதால் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சக்திவேலும் முத்துவேலும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. இங்கே கண்ணன் சொன்னதையே பற்றி நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் உள்ள வடிவு வந்து முத்துவேலுக்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க காஃபி ஏதாவது வேணுமா? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே மில்லில் அதிகமான வேலை அதனால தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாம், அம்மாவும் மாரியும் எங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, அவங்க 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க, இப்போ வர நேரம்தான், வந்துடுவாங்கங்க அப்படின்னு வடிவு சொல்லிட்டு சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே என்னண்ணே ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இந்த கதிர் ராஜியை விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இப்போ கண்ணன் என்னடானா இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ராஜியை விரும்பினது நான் தான், பணம் நகை எடுத்துகிட்டு போனது நான் தான்னு சொல்கிறானே, இதில் எதுனே உண்மை? இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க என் பையன் கதிர் எந்த தப்பும் செய்யலைன்னு நம்மளை வேற வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்களே. ராஜியால் மட்டும்தான் உண்மை என்னன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும் போல். ஆனால் என்ன உண்மை தெரிஞ்சாலும் இந்த கோமதியவும் ராஜியவும் மட்டும் நம்ம ஏற்றுக்கவே கூடாதுன்னு, நம்ம குடும்பத்தை அம்புட்டு அவமானப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சால் முத்துவேல் மனசு மாறிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி ராஜியை பற்றியே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு சக்திவேல். அப்பத்தாவும் மாரியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த சமயம் மீனாவை கூட்டிகிட்டு ராஜியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ராஜியை பார்த்த சந்தோஷத்தில், அப்பத்தா ராஜி என்ன 2 பேரும் கோயிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கேட்க, ஆமாம் அப்பத்தா, நீங்கள் 2 பேரும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா வரலையா? அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. அதுக்கு அப்பத்தாவும், உன் அப்பா சித்தப்பா குமாருன்னு இவங்களுக்கு இடையில நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். உன் அப்பா சித்தப்பா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் உன் அம்மா வடிவு தான் எப்போ பார்த்தாலும் ஓ ஞாபகமாகவே இருக்கா. இங்கே ராஜியை பக்கத்தில் இருந்தும் பார்க்க முடியல, ஆசாசையாக சமைச்சு கொடுக்க முடியல, என் பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியலன்னு வடிவு எப்போ பார்த்தாலும் உன்னை நினச்சி தான் கண் கலங்கி போய் இருப்பா. ஆனாலும் கதிர் தம்பி அந்த வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? வீட்டில் கோமதி பசங்கன்னு எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எதுவும் பிரச்சனை இல்லையே? பழனியும் புதுசாக கல்யாணமான அந்த சுகன்யாவும் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்பத்தா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. பழனி சித்தப்பா முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. என்ன கடையில் போய் தான் இங்கே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாராம். அப்பப்போ மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. மற்றபடி எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்பத்தா. அம்மா கிட்ட நான் கேட்டதா சொல்லுங்கள். என்னை நினச்சி சாப்பிடாமலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். என்னை கதிர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மாறி கேட்குறாங்க, அது என்ன உங்கள் வீட்டுக்கு நேற்று போலீஸ்லாம் வந்துட்டு போனாங்க போல, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை சித்தி, நானும் இங்கே கதிரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நகையை காணோன்னு அதை பற்றி சொல்லிட்டு போனாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நகையை கதிர் தம்பி எடுக்கலையா? அவரை அந்த நகையை வீண் செலவு செய்யலையா? நகையை எடுத்தது அப்போ யாரு அப்படின்னு கேட்க, கதிரோட ஃப்ரெண்டு கண்ணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல. உடனே கண்ணனா? எந்த கண்ணன் அப்படின்னு கேட்க, சித்தி
அது பெரிய உண்மை சித்தி. அந்த உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் கதிரை பத்தி புரிஞ்சுப்பீங்க. கதிர் எவ்வளோ நல்லவன்னு தெரிய வந்துரும் உங்க எல்லாத்துக்கும். ஆனா என்ன செய்ய, இப்ப நான் உண்மையை சொல்லக்கூடிய நிலைமையில இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தேகம் வருது. எப்படி இவங்க 2 பேரோட கல்யாணம் நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் இங்க யாருக்கும் தெரியல. அப்ப இந்த ராஜி பேசுறதெல்லாம் பார்த்தா இங்க கதிர் விரும்பி கல்யாணம் பண்ண மாதிரி இல்லையே. கதிரை நாங்க நல்லவன் நினைக்கணும்னா அப்ப கதிர் இந்த ராஜிக்கு ஏதோ ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பத்தா. ராஜியை தனியா கூட்டிட்டு போறாங்க. என்னம்மா ராஜி, என்ன சொல்ல வர? ஏதோ ஒரு உண்மையை நீ மறைக்கிற மாதிரில இருக்கு. என்ன உண்மை, அது என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பத்தா கேட்க, கோயில்ல அங்க வந்த ராஜியும் அப்பத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. இல்ல அப்பத்தா, கதிரை நான் விரும்பி கல்யாணம் பண்ணல. நான் இருந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கதிர் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான். நான் கண்ணன்ற ஒருத்தனை நம்பி அவனை விரும்பினேன். அவன் என்னை வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போனான். அவன் கூட தான் நான் வீட்டை விட்டு போனேன். ஆனால் எனக்கு தெரியாமல் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நகை மேலே உள்ள ஆசையில் என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். என்னை ஏமாத்திட்டா கண்ணன். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது இங்கே கோமதி அத்தையும் கதிரும் வந்தாங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படியே வந்தால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும். இது கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் இதை பற்றி பெருசாக யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நான் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக கதிர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தான். அவனை பற்றி யோசிக்காம அத்தை பேச்சை நம்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போல்லாம் எனக்கு கதிரை கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் இப்போ கதிர் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கேன். கதிர் எனக்கு எவ்வளோ உதவி செய்கிறான் தெரியுமா? எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறான். ஏன், இங்கே படித்து முடிச்சதுக்கப்புறமா நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். அதுக்கு கூட கதிர் எனக்காக எவ்வளோ உதவியோ செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு கதிரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக கதிர் செஞ்ச உதவி எல்லாத்தையும் அப்பத்தா கிட்ட சொல்லி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜி. உடனே அப்பத்தாவும், இவ்வளோ நடந்திருக்கா? நான் அப்போவே சந்தேகப்பட்டேன். உனக்கு கதிரை பார்த்தாலே பிடிக்காது, எப்படி இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோன்னு. ஆனால் இது எல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் மன்னிச்சு ஏற்றுப்பாரே. நீ ஏன் ராஜிமா இதெல்லாம் சொல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா. இப்போ இதெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது? என் மேலேயும் கதிர் மேலேயும் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அம்புட்டு கோவம் இருக்குது. இதெல்லாம் சொல்லி தான் எங்கள் மேலே பாசம் வர வைக்கணுன்ற அவசியம் இல்லையே. அதனால தான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் கோமதி அத்தை பாண்டியன் மாமாவுக்கே தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க அப்பத்தா. இப்போ நான் உண்மையை சொன்னால் மாமா அத்தை மேலே கோவப்படுவாங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை வருமே. அதனால தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கதிர் தான் என்கிட்ட சொல்லி வச்சான். ஆனால் இப்போ நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்க போய் வேறு வழி இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இந்த உண்மையை யாருக்கும் தெரியாமல் என் அம்மா கிட்ட மட்டும் சொல்லுங்கள். என் மேலே இருக்க கோவம் எல்லாம் அம்மாவுக்கு குறைஞ்சிரும். மறுபடியும் அம்மா என்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க. நான் செஞ்ச தப்பால் கதிர் எவ்வளவோ அவமானப்பட்டு நின்னா. ஆனால் இப்போ உண்மை இதுதான். கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை. கதிர் ரொம்ப நல்லவன் அப்பத்தா அப்படின்னு கதிருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறத அப்பத்தா பார்க்கும்போது சொல்கிறாங்க. உனக்கு விரும்பாத கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டாலும் இப்போ கதிர் தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதனால் அந்த வீட்டில் நீ நல்லபடியாக அவங்க சொல் பேச்சை கேட்டு இருக்கணுமே தவிர்த்து எதுவும் பிரச்சனை செஞ்சிடாத ராஜி. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது அப்படின்னு அப்பத்தா சொல்ல, கண்டிப்பாக நான் கதிரை என்றைக்கும் பிரியவே மாட்டேன். கதிருக்கு துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு ராஜி உண்மையை சொல்லி கதிரை பற்றி பேசி சந்தோஷப்படுறாங்க. அப்பத்தான் கோயில்ல இருந்து மாரியை கூட்டிட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போக, இங்க ரொம்ப குழப்பமா முத்துவேல் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அப்பத்தாவும், என்னாச்சு முத்துவேலு, என்ன ரொம்ப சோகமா இருக்கேன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, அந்த பாண்டியன் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க குடும்பத்து மேலே இன்னும் கோபம் அதிகமாக தான் ஆகுது. அதான் ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் ராஜியை கோயிலில் பார்த்தேன். உன் பொண்ணு ராஜி உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது. நீ இன்னும் பாண்டியன் குடும்பத்து மேலேயும் பாண்டியன் மேலேயும் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம குடும்பத்துக்கு அவங்க எல்லாரும் நல்லதை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அது தெரியாமல் நீ பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு இருக்காத. உன் பொண்ணு செஞ்ச தப்புக்கு கதிர் தன்னுடைய வாழ்க்கையை கூட யோசிக்காம இந்த ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்கான். நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியுமா முத்துவேல் உனக்கு அப்படின்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்பத்தா. இங்கே ராஜி என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையுமே முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க. பிடிக்காத கல்யாணத்தை ராஜி செஞ்சுக்கிட்டா. ஆனால் இப்போ கதிர் தம்பி ராஜியை நல்லா பார்த்துட்ருக்கானா. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு இங்கே கதிரை நம்பி ஒன்றும் வீட்டை விட்டு வெளியில் போகலை. கண்ணன்ற ஒருத்தனை விரும்பி இந்த வீட்டை விட்டு நகை பணத்தோடு வெளியில் போயிருக்கா. அந்த பையன் இங்கே ராஜியை ஏமாற்றிட்டு நகை தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டானா. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ராஜி நின்றுட்டுருக்கும் போது தான் கோமதி இங்கே வீட்டுக்கே தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கா. சொல்லப்போனால் கதிருக்கு பிடிக்காமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கா கோமதி. ஆனால் இப்போ ராஜியும் கதிரும் ஒத்துமையாக அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாமல் ராஜி மேலேயும் கதிர் மேலேயும் அம்புட்டு கோபமாக இருக்கியே. இங்கே பாண்டியன் என்ன தப்பு செஞ்சாரு அவன் மேலே கோவப்படுறதுக்கு அப்படின்னு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல, என்ன சொல்கிறீங்க,
ராஜி சொன்னது எல்லாமே உண்மையா? அப்ப இதுதான் நடந்ததா அப்படின்னு கேட்க, இதுதான் நடந்தது. இந்த உண்மையை ராஜி கோயில்ல வச்சு என்கிட்ட சொன்னா. நான் இதை உன்கிட்ட சொல்லணும். கண்டிப்பா கதிர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். அதான் இதெல்லாம் சொல்லிட்டேன். உன் பொண்ணு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் விட்டுட்டு கதிர் தம்பிய நீ மனசார மருமகனா ஏத்துக்கோ. மறுபடியும் இப்படி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு செய்யணும்னு நினைக்கவே நினைக்காத அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்ல, இங்க முத்துவேல் கண் கலங்கி போய் உட்காந்துருக்காரு. என் பொண்ணு ராஜி செஞ்ச தப்புக்கு கதிர் தம்பி எம்புட்டு பெரிய உதவியை செஞ்சிருக்காரு. இது தெரியாம நான் கதிர் மேல தப்பு இருக்கு, பாண்டியன் வேணும்னே சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டான்னு என்னென்னமோ பேசிட்டேனே. இதுல கோமதியும் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா. நானும் இந்த வீட்டில் உள்ளவங்களும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தான் பையனை பற்றியும் தான் பையனோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காம தப்பு செஞ்ச ராஜியை கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்கா. ஆனால் நான் தான் இது எதையுமே புரிஞ்சுக்கல. சக்திவேல் பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் ராஜியை ஏற்றுக்கக்கூடாது, இங்கே கதிரை ஏற்றுக்கக்கூடாதுன்னு கோவமாகவே இருந்துட்டேன். அந்த குடும்பத்தை அம்புட்டு அவமானப்படுத்தினேன். அப்போ கூட கதிர் இந்த உண்மையை சொல்லலை. எதுக்காகனா என் பொண்ணு ராஜிக்காக தானே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. இன்னைக்காவது ராஜி இந்த உண்மையை சொன்னாலே, இப்படி இந்த உண்மையை மறைச்சிட்டே இருந்திருந்தா எப்படி நான் இவங்களை பற்றி புரிஞ்சிருந்திருப்பேன். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நான் பெரிய பிரச்சனையாக்கி அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. இங்கே கண்ணன் சொன்னதை பார்த்தாலும் இந்த ராஜி சொன்னதை பார்த்தாலும் நடந்தது என்னவோ, இந்த கண்ணனை நம்பி போய் ஏமாந்தது ராஜி, வாழ்க்கை கொடுத்தது கதிர். ஆனால் இந்த நகைக்காகவும் பணத்துக்காகவும் ராஜியை கதிர் கல்யாணமே பண்ணிக்கலன்றது எனக்கு நல்லாவே புரிய வருது. சொத்து மேலே ஆசையே இல்லாத கதிர் தம்பியை மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் கூட இந்த ராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இப்போ கதிர் தம்பியை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு. நல்ல வேலை கண்ணனை நம்பி இங்கே கல்யாணம் முடிஞ்சு ஏமாந்து போகாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ராஜிக்கு இப்படி கதிர் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதுக்கு காரணமே என் தங்கச்சி கோமதி தான் அப்படின்னு அப்பத்தா மூலமாக எல்லா உண்மையும் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் தெரிய வருது. முத்துவேல் இதெல்லாம் நினச்சி பார்த்து கோமதியை நினச்சும் இங்கே கதிரை நினச்சும் கண் கலங்கி போய் நிற்கிறாரு. பதில் பேச முடியாமல், கண்டிப்பாக இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், 2 பேரையும் நம்ம ஏற்றுக்கணும், கோமதிக்கு நன்றி சொல்லணும், இத்தனை நாள் கோமதியை பார்க்கக்கூடாது, முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு அம்பட்டு கோவமாக இருந்தேன். ஆனால் நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா கோமதி, அவளுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பார்த்த சக்திவேலு, என்ன அண்ணன் கண் கலங்கி போய் நிற்கிறத பார்த்தா அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள ஏற்றுப்பாரு போலையே. ஏற்கனவே ராஜி கோமதின்னு இவங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் சேரக்கூடாதுன்னு நானும் இவங்க 2 பேரை பற்றியும் தப்பாக சொல்லி அண்ணன் மனசு மாறிடக்கூடாதுன்னு நினச்சா, நம்ம அம்மா என்னடானா கோயிலில் ராஜி சொன்ன உண்மை எல்லாத்தையும் அண்ணன்கிட்ட சொல்ல அண்ணன் இப்படி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. ஒருவேளை ராஜியவும் கோமதியவும் மன்னிச்சிட்டாரா? அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரோ? கதிரை மட்டும் மன்னிச்சு இவர் ஏற்றுக்கிட்டார்னா, மருமகனாக ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் குமாரை யாரும் மதிக்க மாட்டாங்க. ராஜி கதிரை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என் பையன் இங்கே குமாருக்கும் எனக்கும் சேர வேண்டிய சொத்து எதுவுமே கிடைக்காம போயிருமே. ராஜி இந்த வீட்டை விட்டு போயிட்டா இனி அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. எல்லா சொத்தும் என் பையன் குமாருக்கும் நினச்சா இப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சு அண்ணன் என்னடானா கண் கலங்கி போய் நிற்கிறாரு. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு இங்கே சக்திவேல் முத்துவேலை பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட முத்துவேல் மனசு மாறிடவே கூடாது அப்படின்ற எண்ணத்தால் ஏதாவது செய்யணும். அண்ணங்கிட்ட இருந்து சீக்கிரமாக இந்த சொத்தெல்லாம் வாங்கி ஆகணும். இந்த சொத்து எல்லாமே குமாருக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பயத்துலையும் பதட்டத்தோடையும் இருக்கிறாரு இங்கே சக்திவேல்.